ஆட்டிசம் குறைபாடு கொண்ட 14 குழந்தைகள் கடலூரில் இருந்து நீந்தியபடி சென்னை மெரினா கடற்கரை வந்தடைந்து உலக சாதனையை நிகழ்த்தியுள்ளனர். இது பற்றின காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சசிதரன். கடலூரில் இருந்து நீந்தியபடி சென்னை மெரினா கடற்கரைக்கு ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். எவ்வளவு மணி நேரம் அவர்கள் எடுத்துக்கொண்டனர் நீந்தி கொண்டே வருவதற்கு? அது குறித்து ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில தமிழகத்தில் கடலூரில் இருந்து சென்னையில் வரையிலான 165 கிலோமீட்டர் தூரத்தை வெற்றிகரமாக ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட 14 குழந்தைகள் கடலில் நீச்சி உலக சாதனை புரிந்திருக்கிறார்கள். இதனை ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்று அவர்களுக்கான சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கும் நிறைவு விழா சென்னை மெரினா கடற்கரையில் தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சியில் தற்போது நாம் பார்த்துக் கொள்கிறோம். ஆட்டிசம் பாதிக்கப்பட்டுள்ள 9 வயது முதல் 19 வயதுக்குட்பட்ட 14 குழந்தைகள் கடலூரில் இருந்து சென்னை வரையிலான ஒரு 160 கிலோமீட்டர் தூரத்தை 4 நாட்களில் நீந்தி கடந்து வரலாற்று சிறப்புமிக்க தொடர் கடல் நீச்சல் பயணத்தை வெற்றிகரமாக முடித்து இந்த உலக சாதனையை படைத்திருக்கிறார்கள். அவர்களின் மன உறுதி மற்றும் தைரியத்திற்கு கிடைத்த வெகுமதி இது என்பது நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்கக்கூடிய முன்னாள் டிஜிபி திரு சைலேந்திரபாபு, துறையின் செயலாளராக இருக்கக்கூடிய மேகநாத ரெட்டி அனைவரும் படிப்புக்கு கலந்து கொண்டனர். 5 மாவட்டங்களை உள்ளடக்கிய இந்த பிரமிப்பூட்டும் பயணம் என்பது கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நடந்தது. அங்கிருந்து 14 ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பல்வேறு அதாவது மருத்துவ குழு, பயிற்சி மிக்க நிபுணர்கள் அனைவரும் உள்ளடக்கிய கடல் வழியாக அவர்கள் பயணித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட இந்த 4 நாட்கள் பயணம் தற்போதுதான் இங்கு சென்னை மெரினா கடற்கரை கண்ணகி சிலை இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் நிறைவேற்றிருக்கிறது. இந்த வங்காள வரக்கூடிய இந்தியது ஏராளமான பொதுமக்கள் இங்கிருந்து பார்த்து அவர்களை உற்சாகப்படுத்தினர். அவர்கள் 4 நாட்களாக மற்ற குழந்தைகளை பார்த்தும் இந்த சிறப்பு குழந்தைகள் கடலில் நீந்தி 165 கிலோமீட்டர் நீந்தி வருவதை பொதுமக்கள் மிகுந்த வரவேற்பு கொடுத்து கை தட்டி உற்சாகம் முத்தி அங்கு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிந்தது. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அந்த 14 பேர் மாணவர்களுக்கும் ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அந்த பதிவு பெற்ற சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி இங்கே பரிசளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு மற்றும் மேகநாத ரெட்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.